ஆட்சி காலமான கடந்த 2006 முதல் 2011 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துகள் சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் பொன்முடியை விடுவித்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்தார்கள். இந்த வழக்கில் பொன்முடிக்கு விடுதலையை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் இன்று பொன்முடிக்கான தண்டனையை அறிவித்தது. அதன்படி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு காரணமாக பொன்முடி அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவியை இழந்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்திலிருந்து சட்டமன்ற அலுவலகத்திற்கு ஆவணங்கள் அனுப்பப்பட உள்ளது. இதனையடுத்து அரசிதழில் திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த திட்டமிடும். ஒரு தொகுதி காலியானால் அந்த தொகுதியில் 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் தொகுதிக்கு தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தற்போது தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பொன்முடி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி 2ஆம் தேதி மேல்முறையீடு செய்யப்பட உள்ளது. இதில் தண்டனை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு குறைவு என்றே கூறப்படுகிறது. மேலும் தண்டனை காலத்தை வேண்டுமென்றால் குறைக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் தொகுதி தேர்தல் நடைபெற்றால் பொன்முடியின் 2வது மகன் அசோக் சிகாமணிக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.